குடைவள்ளல் எம்ஜிஆர்ன்றோம். அவர்கிட்ட போய் ஒருத்தன் உதவி கேட்டால் அடுத்து எவன்ட்டுமே உதவி கேட்காத அளவுக்கு கொடுப்பாருன்னு சொல்கிறோம். அவர் கற்றுக்கிட்டதே ஒரு நகைச்சுவாளர்கிட்ட தான். என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் சொல்லி தான் எம்ஜிஆரே பிறருக்கு கொடுக்கணும், ஒரு நகைச்சுவாளர் சொல்லி தான் ஒரு கதாநாயகனே உருவான. இதெல்லாம் வரலாறு சொல்கிறோம். இப்போ இப்படி ஒரு சபை எல்லா இடத்தையும் எங்களுக்கு அமையாது. நல்ல அழகாக உட்காந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இதே நகைச்சுவை கஸ்தூரிபாய் ஜோக்கை ஒரு இடத்துல சொன்னேன். என்னாச்சுன்னு தெரியுமா? அதோடு என் கஸ்தூரிபாய் ஜோக்கு அன்னைக்கூட முடிஞ்சு. எல்லா இடத்தையும் சார் எங்கே பேசுகிறோம்ன்ற முக்கியம் இல்லை சார், யாரிடம் பேசுகிறோம் என்பதான் முக்கியம். நல்ல ரசிகர்கிட்ட, நல்ல ரசனை உள்ளாட்ட அவர் நல்லா பேசுகிறாருங்க யார் சொல்லுவான்னு தெரியுமா? நல்லா ரசித்தவனால தான் அதை சொல்ல முடியும் சார். உலகத்திலே சிறந்த ரசனையாளர் யார் தெரியுமா? டிகேசி ரசிகமணி. அதற்கு ஒரு காரணத்தை சொல்கிறேன். இவர் மாதிரி உலகத்தில் ரசனை உள்ள மனுஷன் நீங்கள் பார்க்க முடியாது. அதுக்கு இந்த ஒரு சம்பவம் ஒன்று. அவர் பேரன் இறந்ததுக்கு கவிஞர் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளைட்டு ஒரு இரங்கல்பா ஒரு கவிதை வருகிறது. அதை படிச்சுட்டு என்ன சொன்னா தெரியுமா? டிகே ரசிகமணி அவர்கள் நல்லா இருக்குது, நல்லா எழுதியிருக்காங்களான்னு சொல்ல, இதுதான் ஒரு ரசனையின் உச்சம். அவர் அந்த கவிதை இரங்கல்பா படிச்சுட்டு சொல்கிறாரு, இப்படி ஒரு தமிழில் ஒரு அழகான இரங்கல்பா வரும்னா நான் இன்னொரு பேரனையும் இழக்க தயார்னு ஒரு மனுஷன் சொல்கிறான் சார். அந்த ரசனை வேணும் சார். நான் முந்தின நாள் ரசித்ததை உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். ராவா எதுலேயுமே எந்த பில்டப் இல்லாமல் சொல்கிறேன். எனக்கு ஒரு மீன் வச்சாங்க, வறுத்த மீன், இலை வச்சு தட்டு வச்சு மேலே ஒரு ரவுண்டாக ஒரு வெங்காயம் வச்சாங்க. எடுத்து லவக்கு நான் சாப்பிடல, சும்மா பார்த்தேன். அந்த மீன் இறந்து போனதுக்காக மலர் வளையம் வைத்துள்ளார்கள், அதுதான் வெங்காயம். அங்கே வரமா வெங்காயம் எதை போய் சொல்கிறேன் பாரு அப்படின்னு. ஏன் அந்த மீன் முடிஞ்சது தெரியுமா? ஆயிலில் விழுந்ததுனால அதனுடைய ஆயில் முடிஞ்சது. இதை முத இங்கே தான் நான் சொல்கிறேன். இதை அடுத்து நான் எங்கேயாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இதோடு இதை 3 அடி குழி கொண்டு இந்த மீனை போச்சுட்டு போயிடுவேன். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த மீன் ஏன் வறுத்த மீன் யாருக்கா தெரியுமா? இவ்வளோ நாள் சாப்பிட்றோமே, அது வறுத்த மீன் யாராவது கண்டுபிடிச்சிங்களா? ஏன் வறுத்த மீன்? இப்போ பாருங்கள், தன் பிள்ளைகளை பிரிந்து, தான் தாய் தந்தைகளை பிரிந்து எண்ணெயில் விழுந்த உடனே வருத்தப்பட்டிருக்கும் இல்லையா? அதனால் அதுக்கு பேர் வறுத்த மீன். இந்த வலுக்கட்டாமல் கைதட்டுற தைசி நேர்த்திருங்க. ஒரு அம்மா இருந்தா வறுத்த மீன், நாங்காண்டா அப்போ வருத்தப்பட்டு கிடக்கோம், ஏன் வந்தோம்னு இப்படி வருத்தப்பட்டு கைதட்டாங்க. இன்னும் இருக்குது, இன்னமும் இருக்குது அப்படின்னு. அந்த மீனே சேர்த்து ஜோக்குன்னு சாக மாட்டேங்குது. அதுக்கடுத்து அந்த மீன் அந்த இலையை பார்த்து சொல்லுது, இது பூரா நானாக பண்ணது சார், நானாக ஒரு மீனை பார்த்து ரசிச்சது. இது மாதிரி ஒவ்வொன்றையும் ரசித்தோம்னா நம்மளுக்கு 5 ஆண்டுகள் அதிகம் சொல்கிறேன். அந்த மீன் அந்த இலையை பார்த்து சொல்லுது, நீயும் வாழலை நானும் வாழலை, கீழே தட்டு, இது அடித்தட்டு மக்களுக்கும் போன்றது. அதை நான் சொல்கிறேன், அடியில் தட்டு. ரொம்ப நன்றி. அம்மா கோச்சிட்டு போகிறீங்களா? வருத்த மீனுக்கு அவங்க வருத்தப்பட்டான், அந்த மீன் வருத்தப்பட்டுச்சு, அவங்க வருத்தப்பட்டான் பாவம். இப்படி சின்னதாக சார் பாலியல் தொடங்குகிற வாழ்க்கை பாலியலே முடிகிறது சொல்கிறோம். ஆனால் நான் நேரத்தை எப்பயுமே இந்த கவனிக்க மறந்துடுவேன். ஆனால் நல்ல எனக்கும் சரி என் தம்பிக்கும் சரி எல்லா இடத்துலையும் இப்படி பேசிட முடியாது. இவ்வளோ நேரம் நான் 10 நிமிஷத்தில் முடிச்ச இடமும் உண்டு, பேசாமல் இந்த பக்கம் ஏறி அங்கிட்டு இறங்கின இடமும் உண்டு. அப்படியெல்லாம் நடந்து அன்றைக்கெலாம் நான் கேட்கவே இல்லை. இதான் அழகாக வந்தாங்க, தம்பிக்கு அழகான புத்தகம், அந்த புத்தகத்தை பூரா தம்பி படிச்சுட்டு அடுத்த வாரமே பேசிடுவார். ஆனால் ஒரு ஆள் புத்தகம் எழுதியிருந்தார், 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ்வது எப்படி. முந்தின நாள் தான் 46 வயசில் இறந்து விட்டார் பாவம். அண்ணன் ஒரு ஆள் கைதட்ட நான் கவனித்தேன். அவர் 4 இடத்துல கைதட்டினார். அந்த 4 இடம் யாருன்னா, ஒருத்தன் பாடியாக போனது, ஒருத்தன் இறந்தது. இது ஒரு வகையான ரசனை பார்த்தீங்களா? ஆச்சரியமாக இருக்கும் இந்த மாதிரி. சார் ஒன்று வேணா, நாம் சந்தோஷமான இடத்துல இருக்க வேண்டும் ஒரு வாசம் ஆரம்பித்தேன். நமக்கு பிடித்தவர்களால் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட நலமோடு இருக்க வேண்டும் நினைப்பது தான் ஒரு மனிதனுக்கு அழகு. இதை நான் சொந்தமாக சொல்ல, ஒரு பேப்பரில் ஒரு புத்தகத்தில் படித்து சொல்கிறேன். கைதட்டுறீங்க பார்த்தீங்களா? இதுக்கு தான் சார் வள்ளுவருடைய குரல்லே அழகான குரல் 2 இருக்குது சார். அந்த 2க்கு மட்டும் ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லிட்டு அதுக்கடுத்து நீங்கள் இருந்தீங்கன்னா பேசும். ஒருமை கண் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்புடைத்து. ஒரே ஒரு முறை கற்ற கல்வி 7 ஜென்மத்துக்கும் கூட ஒன்று வருதுன்னா அது கல்வி மட்டும்தான் சார். கொடுக்க கொடுக்க குறைவது செல்வம், கொடுக்க கொடுக்க வளருவது கல்வி சார். அதில் வள்ளுவர் குரல் அந்த இன்னொன்று பாருங்க, அன்புடைமை ஒரு அதிகாரத்தில் இருக்கும் 40 50, அருளுடைமை பக்தி 70 80 ஒரு அதிகாரத்தில் இருக்கும். ஆனால் ஒழுக்கமுடைமை பாருங்க 100வது அதிகாரத்தில் இருக்கும். நீ அன்புல 50 மார்க் வாங்க நான் பரவாயில்ல, 10ல் 70 மார்க் வாங்காட்டி கூட பரவாயில்ல, ஆனால் நீ ஒழுக்கத்தில் 100 மார்க் வாங்க வேண்டும் என்பதால் தான் ஒழுக்கமுடையவே 100வது அதிகாரத்தில் வச்சார். எல்லாருக்கும் அடைஞ்சுமா சார்? அவ்வளவு அழகு சார்.
ஏன்னா எனக்கு எப்பவுமே இந்த முன்னோர்கள் எங்கள் பாட்டி எங்கள் அப்பத்தான் சொல்லுவோம், அது திண்ணையில் உட்காந்துருக்கு. அப்போ நான் அந்த விஜய் டிவி கலக்கு பேரில் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் ஆரம்பித்தது. பக்கத்து வீட்டு கிளவி எங்கள் அப்பத்தாட்ட கேட்குது, உன் பேரன் தினம் பேக்கு எடுத்துக்கிட்டே போகிறானே, என்ன வேலை பார்க்குறான்? எங்கள் அப்பத்தை தெரியலனா தெரியும் சொல்லலாம். ஏம்மா என் பேரன் சிரிப்பு காட்டுற வேலை செய்கிறான். சிரிப்பு காட்டுற, ஆமாம், இந்த நாடகத்தெலாம் பப்புனா வருவான். நான் கும்பிட்டேன், உங்களுக்கு கொஞ்ச நேரம் தெரியாட்டி பேசாமல் அது இருங்க, அதையும் ரசிக்க. அந்த தாத்தா பாட்டி கிடைக்காம போயிட்டாங்க பார்த்தீங்களா நிறைய பேருக்கு. நீங்கள் வந்து பாருங்கள், அவ்வளோ ஆச்சரியம், அழகான விஷயம்லாம் இருக்குது. சொன்னால் ரொம்ப நேரம் போகும். தம்பி மேடையில் வேலுநாச்சியார் பற்றியெல்லாம் இருக்குது. ஈவேரா பற்றி சொன்னார். தான் படிக்கும், நான் படுக்கும் அறைக்கு பக்கத்திலே படிப்பறை வைங்கன்னு சொன்னதான் டாக்டர் அம்பேத்கர். பக்கத்தில் நான் நேரத்தை திருடுகிறேன், நாம் பயணம் செய்யும் போதெல்லாம் அதிகமாக படித்தவர் தான் ஜவஹர்லால் நேரு. பார்த்தீங்களா? சாதாரண காஞ்சிபுரத்தில் வந்த சிஎன் அண்ணாதுரை இருந்தவர் கன்னிமாரா நூலகத்தில் ஒவ்வொரு புத்தகங்களாக படித்ததனால்தான் சிஎன் அண்ணாதுரை இருந்தவர் பேரறிஞர் அண்ணாதுரையாக மாறினார். அவருக்கு புற்றுநோய் ஆப்ரேஷன் பண்ணணும். அப்போ சொல்கிறார் அண்ணா, பார்த்துங்க எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள், படிக்கின்ற ஆர்வத்தை தூண்டுற வார்த்தை பாருங்கள். புற்றுநோய் உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொன்னதுக்கு அண்ணா சொன்னது, ஒரு நல்ல புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு 2 நாள் ஆப்ரேஷனை தள்ளி வைக்கலாமா, ஏன்னா அதனுடைய முடிவு தெரியணும், சுவாரஸ்யமாக இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி உயிர் பிழைக்கிற கூட தள்ளி வச்சுட்டு புத்தகத்தை படித்தனால தாங்க அறிஞர் அண்ணாவை இன்ன வரைக்கும் கொண்டாடுறோம். பார்த்தீங்களா? இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு சார் இன்னும் கொஞ்ச நேரத்தை தூக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தை தூக்கில் போடணும். அப்போ வார்டனை கூப்பிட்டு அவர் கேட்குறார், இந்த லெனின் பற்றி ஒரு புத்தகம் கேட்டேனே, அது வாசிக்கன்னு ஆசைப்பட்டேன், நீங்கள் தரவே இல்லை. யோ, இன்னும் 1 மணி நேரத்தை உனக்கு தூக்கிலே போட போகிறேன், நீ லெனினை பற்றி இப்போ படித்த என்ன ஆசிய? இல்லை, நான் சாகருக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிந்து கொண்டு சாக இல்லையா, அவர் தாங்க பகத்சிங். பார்த்தீங்களா? அப்படி சாகருக்கு முன்னாடி கூட விஷம் குடிப்பது, விஷம் கொடுத்து கொள்ளணும் சாக்ரட்டிஸை, அப்போ கூட படிச்சுக்கிட்டே இருந்தார். இப்படி அடுத்த நிமிடம் நம்மிடம் இல்லை என்ற போது கூட படிப்பினுடைய அவசியம், புத்தகத்தினுடைய அவசியம், அது வெறும் காகிதம் அல்ல, அது மனிதனை மாற்றும் ஆயுதம் என்று சொன்னார் ஒரு கல்வி. அதனால் உங்கள் குழந்தைகளுக்கு எதை பற்றி நீங்கள் சொல்லித்தாருங்களோ இல்லையோ, புத்தகத்துடைய பெருமையை சொல்லித்தாருங்கள். கடுமையான கிராமம். என்னுடைய நிகழ்ச்சி முதல் டிவியில் வரும்போது அதை பார்ப்பதற்கு கூட என்கிட்ட டிவி கிடையாது. அப்படியாப்பட்ட கிராமத்தில் நின்று வானத்தைப்படியே பார்த்துக்கு விமானம், எங்கள் வீட்டு பக்கத்தில் பெருங்குடி ஏர்போர்ட் இருக்குது, விமானம் போகிறது ஆச்சரியமாக பார்ப்போம். தென்னை மரத்தில் ஏறிலாம் உட்காந்துருப்போம், விமானம் வரும்போது ரெக்கையை பிடிச்சிட்டு போகிறோமா, நான் மரமெல்லாம் ஏறுவேன். அப்படி இருந்து எங்களுக்கு ஒரு 103 நாடுகள் போகிற மாதிரி ஒரு எளிய மாணவனை பெருசி ஆக்கியது இந்த புத்தகம். எந்தவித வசதி இல்லாப்ப எங்களவே இந்த அளவுக்கு உருவாக்கினா அன்றைக்கு உங்கள் பசங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் பின்பலத்தில் இருக்கிறது. ஆக குழந்தைகளை உற்சாகப்படுத்தணும், எனர்ஜெட்டிக்காக கொண்டு வரணும். இவ்வளவு புன்னகை நான் பேசினா அதுக்கு முழுக்க முழுக்க எனக்கு பின்னாடி உள்ளது புத்தகம். அதில் தான் புத்தகமும் புன்னகை என்று பேர் வச்சது. இன்றைக்கி உள்ள முழு ரகசியம் அதான், வாசிப்பு மீது உள்ள ஆர்வம். இப்போ கூட ஒரு மேடைக்கு போனால் நான் பாட்டுக்கு 4 மணி நேரம் எதுவுமே இல்லாமல் பேசுவேன், இருந்தாலும் ஏதாவது ஒன்று புதுசாக ஒன்று சொல்லணும்னு சொல்லி ஒரு தேடலோட ஒரு ஆர்வத்தோடு போகிறேன். பார்த்தீங்களா? அதில் தான் 20 வருஷம் தம்பி சொன்னார், என்ன 20 வருஷம் நான் சின்ன வயசில் பார்த்து அதே நெருக்கின்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? அதுக்கு காரணமும் அந்த புத்தகம் தான். தம்பியும் அதே மாதிரி அவன் நீண்ட ஆளுகள் காலம் இருக்கிற வரைக்கும் அவனால் மேடையில் பேச முடியும். நிரம்ப கருத்து இந்த மாதிரி அறிவுஜீவிகள் இருக்க வேண்டும். தேடல்கள், அந்த புத்தகத்தை கடலில் தண்ணி அப்படி கை கிளாஸில் கொண்டு வந்து கொடுப்பதான் ஒரு பேச்சாளருடைய அழகு. நிரம்ப படித்து இந்த மேடையில் படைக்க வேண்டும். நீங்களும் இந்த புத்தக திருவிழாவை இன்னும் சிறப்பாக, இன்னும் பெருமையாக, இன்னும் விசாலமாக நடத்துங்கள். அறிவு செல்வங்களாக, ஏதாவது கோயில் இல்லா ஊரில் குடியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற விட, புத்தகம் ஒரு காலத்தில் வீடு கட்டும்போது திண்ணை இல்லாமல் கட்ட மாட்டாங்க, அப்புறம் வீடு கட்டும்போது பெட்ரூம் இல்லாமல் கட்ட மாட்டாங்க, அப்புறம் இப்போ வீடு கட்டுறப்ப என்ன செஞ்சாங்க, பூஜை அறை இல்லாமல் வீடு கட்ட மாட்டாங்க, இப்போ ஹோம் தேட்டர் இல்லாமல் வீடு கட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு வீட்டில் புத்தக அறையோடு வீடு கட்டிருக்கீங்களா சார்? இனிமேல் இந்த நிகழ்வை கேட்குறவங்க அந்த சின்ன மூலையில் ஒரு பக்கம் ஒதுக்கிங்க. இனிமேல் வீடு கட்டும்போது ஒரு ரொம்ப வேணாம், ஒரு 4க்கு 4 அளவாவது புத்தகரை வச்சு 4 புத்தகம் குழந்தை படிக்குதோ இல்லையா சும்மாவாவது திருப்பி பார்க்கட்டும். அதை செஞ்சால் போதும், நேர்மறை எண்ணம் உருவாகும். ஏன்னா ஈண்ட மொழி பேரன் கீழே விழுந்துன்னு ஓடுவோம், சாதத்தை தூக்கிட்டு பார்த்து சொல்லுங்கள் சாமி, பேரன் குப்பரக்க விழுந்துட்டான், அதுக்கு என்ன சாமி, அதுக்கு அந்த கல் எடுத்து ஓரம் போட்டால் விழ மாட்டான், இதுக்கு சாதத்தை கொண்டு போய் கொடுத்து அவர் பார்த்துட்டு சுக்கிரமேடு சூளமேடு பீளமேடு எல்லாமே மேடாரிக்கே சாமி. ஏமா உன்னுடைய ராசி நட்சத்திரத்துக்கு துலாம் ராசி. ஒரு தடவை நீ ராமேஸ்வரம் போயிட்டோமா, வெட்டுக்கு அந்த அம்மா சாதத்தை பிடுங்குச்சு. சொந்த ஊரே ராமேஸ்வரம் தான் சாமி, அங்கே தான் காலைல 6:30 மணிக்கு பஸ் ஏறினேன். சரிம்மா சரிம்மா, அது ராசி கொஞ்சம் சின்ன குழப்பமாயிடுச்சு, எல்லோரும் நல்லா வந்துடுச்சுமா. ஏமா சுக்கிர திசை நல்லா இருக்குது, சனி பயிற்சி நல்லா இருக்கு. இந்த ஆவணி முடிஞ்சு ஐப்பசி கார்த்திகை மார்கழி முடிஞ்ச உடனே உனக்கு ஒரு அழகான ஆம்பளை பையன் பிறக்குமா, வெட்டுக்குன்னு மறுபடியும் சாதத்தை பிடுங்குச்சு. என்னம்மா, எனக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணி 6 வருஷம் ஆச்சு. இது இல்லை சார், உழைச்சா முன்னேற போகிறேன் சார்.
நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த தினமும் அந்த காலண்டர் டெய்லி காலண்டரில் ஏதாவது பார்த்துட்டு தான் போவோம். கும்பராசி யோகம் அடிக்கும், லாரி அடித்து போட்டு போயிருப்பேன். காரணம் அந்த லாரி மேலே யோகம்னு போட்டிருக்கும். சார் ரசிப்பதில் எதில் புத்தகத்தில் வெறுமனே எல்லா செய்தியும் படி. கைக்கூ கவிதை வள்ளுவர் தான் முதல் கைக்கூ எழுதினவர், 1.25 அடியில். அதில் இருக்குது சார் கைக்கூ கவிதை படிங்க, அவ்வளோ அழகான கட்சி. காற்றால் கற்பமானது பலூன். ரொம்ப சூடேறி அங்கே 3.25 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு ஆள் கைதட்டி, அதை இவர் இங்கே பார்த்துட்டு இவர் எதுக்கு தட்டுறான்னு இவர் யோசிச்சு, அப்புறம் ஒட்டு மொத்தமாக நீங்கள் சேர்ந்து கைதட்டங்குள்ளி நான் செங்கல்பட்டு தாண்டி செவனேன்னு போய்கிட்டு இருப்பேன். என்ன காற்றால் அது நீங்கள் ரொம்ப சொன்னாதான் கேட்க மாட்டேன்னு சுருக்கி சொன்னேன், அதுக்கும் சுருக்கிட்டீங்க. முன்னாலாம் நாங்கள் தம்பியெல்லாம் அசத்து பேரில் பார்க்கும்போது நீளமாக நகைச்சி சொல்லுவோம். இப்போல்லாம் கேட்குற நேரம் கிடையாது, எந்திரிச்சிடறேன். அன்றைக்கெல்லாம் பேசியிருக்கேன், முன்னுக்கு ஒரு யூடியூப் பார்த்துட்டு இருக்கேன், என்ன இந்த ஜோக்கு விட்டுட்டீங்க பாருங்க, அதை தாண்டா நேரடியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லாமே நானும் கைக்கு நகைச்சியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் தாத்தா பொசுக்குன்னு போயிட்டாரா, அப்புறம் பொசிக்கிட்டோம். இந்த மீட்டருக்குள்ள தான் இப்போ சொல்கிறேன், அப்படி இருந்தால் அப்படி ஆகிடும். ஆக நேர்மறை என்னை குழந்தைக்கு சார் நான் ஒரு விஷயம் சொன்னேன், எப்படி பாசிட்டிவான விஷயத்தை உருவாக்கிக்கிறேன் சார் நெகட்டிவ்க்குள்ளே. கொரோனா வந்துருச்சு, எல்லாம் அவதிப்பட்டீங்களே. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அதில் ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நீங்கள் கைதிட்ட போகிறீங்க, கொத்தா மடிறான் சார். இங்கே 400 500 எந்த நியூஸ் போட்டாலும், எந்த டிவியில் போட்டாலும் 400 800 500 பேரா கூடிக்கிட்டே இருக்கு, படிப்படியாக கிடக்கு. அதில் ஒருத்தன் இந்த ஆளுக்கு மெசேஜ் பண்ணுறான், ஊரெல்லாம் பரவுது கொரோனா, நான் உன் கனவுல வர்றேனா. இவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு சார். எதை பற்றி அவன் கவலைப்படல பார்த்தீங்களா. இது மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளையும் ரசிக்கணும் சார். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மணித்துளியும் ரசித்து வாழ்வனுக்கு தான் இந்த உலகம் சொந்தம் சார். நாளை நாள் நம்ம ஒரு காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க தெரியுமா, நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருந்தவன் நாளைக்கு இல்லை. அதெல்லாம் அன்னைக்கு. இன்னைக்கு நைட்டில் இருந்தவன் பகல் இல்லை. நேற்று என் கூட தான் மாப்பிள்ள 11 மணிக்கு 2 புரோட்டா சாப்பிட்டு வந்து படுத்தேன், 12:45 அப்படின்னா டப்புண்டு நெஞ்சடிச்சு பார்த்தீங்களா. ரொம்ப சுருங்கிடுச்சு சார். அதுக்காகத்தான் சொல்கிறது, வாழ்க்கை விசாலமாக்கணும்னா அந்த உலகம் எப்படி விரிந்ததோ நம்ம இதயத்தையும் பெருசாக. இப்போ நான் ஒரு முடிவு சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போகிறேன். எல்லாம் பேசுனீங்க சார். சார் உங்கள் மனைவி உங்கள் மேலே கோபமாக இருக்காங்க, அதை ஒத்த வார்த்தையில் இந்த பாருங்கள், இந்த அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். இறைவன் படைப்பில் ஆச்சரியமான உறுப்பு ஒன்று இருக்குது நம்மகிட்ட, அதுதான் நாக்கு. 24 ஹவர்ஸ் ஈரத்திலே இருக்கக்கூடிய உறுப்பு இந்த நாக்கு. எதுக்காக தெரியுமா, உன் வாயிலிருந்து வர வார்த்தை குளிர்ந்த வார்த்தையாகவும் மற்றவன் ஈரப்படுத்துகிற ஈரமான வார்த்தை இருக்குன்றக்காகத்தான் நாக்கு ஈரத்திலே படித்தது. அது எப்படி மாற்றலாம் தெரியுமா, உங்கள் ஒய்ஃப் ஃபோன் பண்ண, ஏங்க எங்கே இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க, இதை டப்புண்டு 100 டிகிரியில் இருந்ததை டக்குன்னு 0 கொண்டு வந்துடலாம். ஒத்த வார்த்தை, எங்கெங்க இருக்கீங்க, கொஞ்சம் கீழே வருமா, உன் இதயத்தில் தான் இருக்கேன். உடனே அங்கே குறைஞ்சிடும், பார்த்து மெதுவாக வாங்க சார், புருண்டு வண்டியை ஓட்டிட்டு ஒன்றும் அப்படி ஒன்றும் அவசரம் இல்லை. ஒத்த வார்த்தையில் முடிஞ்சு வச்சு இதை கற்றுக்கிட்டோம்னா போதும். ஏமாத்து நடிக்க தெரியணும், நடிக்க தெரிஞ்சா போதும், நீங்கள் சந்தோஷமா. அங்கே ஒரு ஆள், ஆஹா முத்து பத்தாயா கரெக்டாக சொல்லித்தரேன் அப்படின்னு பேனா பேப்பர் எடுத்துட்டார். இனிமேல் படுறேன், என் வீட்டிலே சண்டை கிடையாது. இந்த மாதிரி ஒரு 4 பாயிண்ட்டை சொல்லியா. உங்களுக்கு உங்கள் மனைவிக்கு சண்டை வருதா, ஆண்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை, மனைவிக்கு உங்களுக்கு தீவிரமான சண்டை வரும்போது ஆண்கள் உங்கள் செருப்படுங்க, காலில் ஒட்டு வெளிக்கடையில் டீ குடிக்க போயிருங்க. ப்ராப்ளத்தை அப்புறம் நம்மளா சால்வ் பண்ணலாம் சார். திடீர்னு கேட்பாங்க, எங்க திடீர்னு நேற்று நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துட்டீங்க அட்டாக்குன்னு சொல்லி, வாங்க எக்ஸ்ரே எடுப்போங்க, இதயத்தில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு டாக்டர் சொல்லிடுவார். வேணாம்மா வேணாம்மா, ஏங்க இப்படி அடாவடியாக இருக்குங்க, வாங்க ஏதாவது ஒன்று இதயத்தில் என்ன இருக்குது ஏதுக்குன்னு சொல்லிடுவார். வேணாம்மா, இங்கேருந்து போய் எக்ஸ்ரே எடுத்து 2000 ரூபா செலவு பண்ணி எதுக்கு, இதயத்தில் நீதானமாக இருக்க, 5 நாளைக்கு ஐரமீன் குழம்பு கிடைக்கும். இப்படியே ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருங்க. காலையில் எழுந்திரி 7 மணிக்கு, ஏப்பா அன்னைக்கு சாயந்தரம் மழை வருமா லட்சுமி, ஏங்க என்கிட்ட கேட்குறீங்க, நானா வானிலை அறிவிப்பாளரா, இல்லை சாயந்தரம் 5 மணிக்கு மழை வருமா, ஏங்க என்கிட்ட கேட்குறீங்க, மழை வர்றது அப்புறம் மயிலுக்கு தெரியாதா, தொடர்ச்சி ஐரமீன் குழம்பு தான், ஓவம் முகரை கண்டுக்கிட்டு அப்படி சொல்லக்கூடாது, சொன்னா போச்சு. ஆனால் எல்லாத்தையும் மாற்றணும் சார். எல்லாரும் மனைவிக்கு என்ன சார் கிஃப்ட் கொடுப்பாங்க, சேலை வாங்கி கொடுப்பாங்க, மோதிரம் வாங்கி கொடுப்பாங்க. பிறந்த நாளுக்கு ஒருத்தர் 4 அடி நீளத்தில் சௌரி முடி கொடுத்தேன். அந்த அம்மா வாங்கிட்டு பட்டக்குன்னு கட்டப்பைக்கில் வச்சு, ஏங்க இதை போய் கொடுத்து நான் யார்கிட்ட போய் இதை காமிக்க முடியும், நல்லா கிஃப்ட் கொடுத்தீங்க. மித்த கிஃப்டெல்லாம் இன்னொருத்தையும் செய்கிறதுடியே, இந்த கிஃப்டை நானே செஞ்சுடி. நீங்களவா எப்படி தினம் உன் சாப்பாடுக்கு ஒவ்வொரு முடியாக எடுத்து எடுத்து
நூலில் கட்டினா சார் அவன் எவ்வளோ பெரிய பொறுமைசாலி பாருங்க சார். கோப்படாமல் வெறுக்காமல் எவ்வளோ பொறுமையாக வாழ்ந்துருக்கான் பாரு. அது மாதிரி சின்ன சின்ன விஷயம் இருக்குது சார். இது அவ்வளோதான். எல்லோரும் டிப்ஸ் கொடுப்பான். நான் எனக்கு ஒருத்தன் டிப்ஸ் கொடுத்தேன். பேங்கில் ஒருத்தன் பேனா கேட்டார், டக்குன்னு பேனா கொடுத்தேன். என் பின்னாடி ஒருத்தன் சொரிஞ்சான், சார் டிவியில் ரைட் தான், விவரம் தெரியாலாம் இருக்கீங்க, பேனா கிட்ட அப்படியே கொடுக்குறீங்க, கொண்டு போயிடுவாங்க சார், மூடியை கலத்திட்டு கொடுங்க. பரவாயில்ல, நம்ம இவ்வளோ மேடையை பேசினாலும் ஒரு தெளிவாக இருக்கானே அப்படின்னு சொல்லி அவன் பேச்சுப்படி 13 வருஷம் அந்த கொள்கையை கடைபிடிச்சேன். மூடியை கழட்டி கொடுத்தேன். இன்றைக்கி என் வீட்டில் 7600 மூடி மட்டும் இருக்குது. அப்படின்னா நம்மளால் நீங்கள் லேசாக நினச்சிறாங்க சார், பிரிச்சிருவாங்க. எல்லாமே சொல்லிட்டு போகிறோம். 5 பெற்றால் அரசனும் ஆண்டி, இவன் அதை நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன விளக்கம்? ஒழுக்கமில்லா மனைவி, பேச்சு கேட்காத குழந்தை, துரோகம் செய்யும் சகோதரன், ஆடம்பர அப்பா, அப்படி சொல்லி 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். இது தெரியுதா? பார்த்தீங்களா? கள்ளக்கண்டா நாயக்கானா, நாயக்கண்டா கள்ளக்கானா. அந்த பழமொழியில் விட்டுனா இந்த பழமொழியில் இப்போ ஸ்கோப் பண்ண போகிறேன். எதுக்கு அதை சொன்னால், நீங்கள் கோயிலில் போய் பெருமாளா கல்லா பார்க்காம அதை கதாநாயகனா கல்லை கண்டா நாயகனே காணாம். அதை நாயகனாக பார்த்தீங்கன்னா அங்கே கல் தெரியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒன்று சொல்லியிருக்காங்க. நம்ம கால மாற்றத்தை எல்லாத்தையும் மாற்றிட்டோம் சார். ஆனால் இந்த புத்தகம் தான் சரியானவற்றை சொல்லித்தரும். ஏதாவது ஒன்றை போட்டுட்டு ஒரு ஆள் சொன்ன மாதிரி போடுறான், அது கிடையாது. ஊடகங்களில் நல்ல விஷயங்களை பரப்பணும் சார். அந்த ஊடக பெருமக்கள் இன்றைக்கி இந்த புத்தக திருவிழா வந்தால் அவங்களுக்கு பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இதுதான் போகணும். தம்பி பேசுகிறாரு, வெறுமனே அவர் ஒரு நடிகர், ஒரு தொகுப்பாளர் இல்லாமல் அவருக்குள்ளே இன்னொரு முகம் இருப்பது என்பதை இந்த ஊடகம் தான் சொல்லும். எங்களையும் இந்த மாதிரி புத்தக திருவிழா வர வச்சோம்னா நாங்களும் தயார் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி செய்திகளை எங்களால் சொல்ல முடியும் அப்படி என்பதை உங்கள் மூலம் பார்த்தோம். நீங்களாம் யாரும் நான் முடிக்கலாம்னு நினச்சா கூட யாராவது 2-3 பேர் எந்திரிச்சா தான் நான் காரணம் சொல்ல முடியும். அருண் சார்ட்டு அவங்ககிட்ட என்ன சொல்லுவேன், சார் கொஞ்சம் ஆள் கலையிறாங்க முடிச்சிருவா அப்படின்ட்டாங்க. இங்கே நான் சொல்ல முடியுமா? பேசுங்க, அதான் உட்காந்துருக்காங்களா சார். திருச்செந்தூரில் மார்கழி மாதம் அந்த மண்டபத்துக்கு இப்படி பட்டிமன்றம் நடக்குது. குளிர், நல்ல குளிர் கூட கூட கொஞ்சமாக போயிட்டாங்க. ஒரு 13 பேர் போகல. மணி 3:15 ஆச்சு நடிச்சாமா. நான் அதுக்கு மேலே என்னால் முடியலை. நான் எத்தனை ஜோக்கை தான் சார் சொல்ல முடியும்? நீங்கள் யார் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு. யார் எங்கள் ஊரில் வந்து வீட்டுக்கு போகலையான்னு இருக்கா? நாங்கள் படுக்கிறதுல உட்காந்து நீங்கள் தோணத்தோன்னு பேசிக்கிட்டு முதல்ல நீங்கள் எந்திரிச்சு போங்கடா அப்படின்னு. அவன் பார்த்தா கடைசியில் அவங்க அங்கே தான் படுப்பாங்களோ ரெகுலராக. அது இல்லாமல் இப்படி ஒரு ரசிகர் ஆகா ஓகோண்டு 3 மணி வரைக்கும் மூச்சு திணற கத்தி 3 குளுக்கோஸ் ஏற்றிட்டு வந்து நானாக தான் இருப்பேன். அது கிடையாது சார். இந்த வெள்ளந்தியான சிரிப்பு பார்த்தீங்களா? இந்த இடத்துல கொஞ்ச நேரத்தில் இது கோயில் மாதிரி மாறிடுச்சு சார். பெண்கள் நீங்கள் சிரிச்சு எனக்கு சந்தோஷம். ஏன்னா பெண்கள் 17 சீரியல் பார்த்து தேம்பி அழுகிற கோஷ்டி. நீங்கள் இன்றைக்கி சிரிச்சல் எனக்கு ஒரு ஆனந்தம். ஏன்னா உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு பெரும்பாடு. ஆனால் நீங்கள் சிரிச்சல், ஏன்னா பெண்களுக்கு பொன்னகை விட புன்னகை தான் அழகு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சிரிக்கும்போது 1/2 மணி நேரம் சீரியல் பார்க்க 1/2 கிலோ முறுக்க காலி பண்ணுது. அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன். அந்த அம்மா இன்னைக்கு சாப்பிட்டு சொல்லிச்சு, பின்னங்கால் பெட்டரைக்கு ஓடியாந்தேன். சாப்பிட்டு சொல்லிச்சு, அப்படி ஒரு குரல், சாப்பிட்டு போங்க தம்பி அப்படின்னு மட்டாண்டு கொல்லப்பக்கம் குதிச்சு ஓடியாந்தேன். கொல்லப்பக்கம் அவங்க அந்த அம்மாவோட வீட்டுக்கு இருந்தார். என்னது அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க, சாப்பிட்டு போனியானப்பா அப்படின்னாரு. உன் வீட்டை சாப்பிட்டா நான் போயிடுவோம் போலையா, என்னது என்ன குடும்பமாக குழப்பமையா என்ன பண்ணுறது அந்த அம்மா, இவர் சாப்பிட்டு போனியானே. இதை பார்த்தேன் பெரியவங்க காலம் மாற்றம் அதுங்களா. எல்லாமே அன்றைக்கி தமிழ் படங்கள்லாம் ஏன் அவ்வளோ அழகாக ரசித்தாங்க. தமிழ் படத்தில் வசனங்களே அழகாக இருக்கும் பார்த்தீங்களா? படகோட்டியில் எல்லா மீனவரையும் அழைச்சிக்கிட்டு நம்பியார் வீட்டுக்கு வருவார். ஏன்னா சொத்து பத்திரத்தை அப்புறம் வாங்கி வச்சுருப்பார். மாணிக்கம் எங்கே வந்து என்ன பேசுகிற? அதுக்கு என் மக்கள்கிட்ட அவங்க அறியாமல் பேசுகிறேன். ஏன் இடத்துல வந்து என்ன பற்றியே பேசுறியா? நீதியை பேச இதமாக தேவை, எங்கே வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம். இப்படிலாம் கேட்ட மக்கள் இன்றைக்கி எல்லாமே மாறிடுச்சே அப்படின்னு வேதனைப்படுறப்ப புத்தகங்கள். சார் நீங்கள் ஒரு இன்ஜினியரிடம் பேசினால் நீங்கள் இன்ஜினியர் ஆக முடியாது, ஒரு மருத்துவரிடம் பேசினால் நீங்கள் மருத்துவராக முடியாது, புத்தகத்திடம் பேசினால் நீங்கள் எல்லாமே ஆக முடியும். அப்படி என்பதா உண்மை. உயிருள்ள மனிதனை நண்பனாக பெறதை விட உயிரற்ற புத்தகத்தோடு பேசி பாருங்க சார். ஒவ்வொரு பக்கத்துக்கு என் தம்பி சொன்ன மாதிரி துப்பாக்கியிலிருந்து வரும் தோட்டா ஒரு முறை தான் வெடிக்கும், புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்திலும் வெடிக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு படிக்க சொல்லிக் கொடுங்கள், வாசிக்க கற்றுக் கொடுங்கள். புத்தகத்தை வாசிக்காமல் அதை நேசிக்கவும் நல்லா யோசிக்கவும், இது மாதிரி ஒரு பெரிய உலகத்தவே மாற்றக்கூடிய பெரிய ஆயுதம் புத்தகம் என்று சொல்லி ஜூலியஸ் சீசர் சொல்கிறாரு. பிறருக்கு கொடுக்கக்கூடிய அழகான பரிசு எது என்றால் அதுதான் புத்தகம் என்று சொல்லி யார் சொல்கிறாரு? என்னது? ஏன் நான் முடிஞ்சிட்டு போகிறக்கா? முடிக்காங்க. நான் விக்குன்னு கீழே விழுந்து கிடப்பேன். அப்பயும் ஒரு அம்மா வந்து, தம்பி கொஞ்சம் உயிர் இருக்கா, இன்னும் 2 ஜோக்கு சொல்லுப்பா. நான் கூட தண்ணி தான் கொடுக்க போகணும்னு நினச்சேன். முடிக்காங்க. பார்த்தீங்களா? நாங்கள் சம்பாரித்த பேர் நானும் முத்துவும் இந்த ஒன்று தான் சார்.
நீங்கள் அன்பா முடிக்காதீங்கன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? சில இடத்துல தொணத்தோணண்டு டக்குன்னு முடிங்க 2 குருவி சோக்கை போட்டு. சார், சிரிப்புக்கு எவன் நேரம் ஒதுக்கலையோ அவன் மருத்துவருக்கு நேரம் ஒதுக்கிறான். ஏன் ஓங்கி கை தட்டுறா தெரியுமா? ஏற்கனவே யூடியூப்ல இதை பார்த்துட்டார், போட்டாண்டா, இங்கேயும் இதை போட்டாண்டா. எல்லாமே இருக்கு, நம்ம எதை சொல்லணும். இருந்தாலும் நான் சங்கடப்பட்டு இருக்கா சிரிக்கிறார். அன்னைக்கெல்லாம் பார்த்து முன் சீட்டில் பெரிய அதிகாரிகள்லாம் இருக்கீங்க, அழகா சிரிக்கிறீங்க. இதான் சார், இதான் பேசுகிற ஆளுக்கு. எனக்கோ தம்பி முத்துக்கோ முன் சீட்டில் இருக்கிற ரொம்ப அவசியம். அன்னைக்கு ஒரு ஆள் கோட்டை போட்டு வர்றப்போ உட்காந்தார், 78 ஜோக்கு பின்னி எடுக்கிறேன். அசையில அவரு அப்படியே தான் இருந்தார். நான் தான் பதறி விடவெடுத்து நான் 4 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் 33 ஜோக்கு. நான் நினைச்சேன் பேசாம 100 நாள் வேலைக்கு போயிடுவோம், இது நீ லாய்க்கப்படாது போல. ஏன்னா 100 நாள் வேலை ரொம்ப இருக்கிறதுலே ஈஸி. நாளைக்கு புதன்கிழமை போகிற கிளவி 2, சாயந்தரம் 7 மணிக்கு போகிறது ஒரு 3 கிளவி. கேன்பேக்கை போட்டுட்டு போங்க, போய் புள்ள முழுசாக பிடிங்கிறாதுங்க. மேலாப்பில் பிடிங்கிட்டு டயர்டாக இருக்கடி வேப்ப மரத்தில் உட்காருங்க. பிரசண்ட 4 வடை வாங்கிட்டு சொல்லிடி. எக்கா அவன் வடை இல்லைன்றான், அடுத்த வருஷம் அவனுக்கு ஓட்டு போடாங்கடி. ஏறு ஒரு உளுந்த வடை வாங்கி தரேன்றக்காக அவனுக்கு ஓட்டு போடக்கூடாதான். அது மாதிரி 100 நாள் வேலைக்கு எல்லாம் முடிவண்ணே. அப்படி உட்காந்துருக்கார் வெறப்பா. நான் கேட்டே விட்டேன், என்ன சார் சிரிக்கலையா என்னன்னு கேட்குறேன். அவர் தான் ஆர்கனைசர். ரேஸை சிரிச்சுட்டா நான் 2000 ரூபாய் சேர்த்து கேட்பேன் நினச்சி, கஸ்தூரி போய் சிரிச்சிடக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட் ரூமில் போய் சிரிச்சிட்டு வந்து உட்காந்தார். அங்கே போய் ஆஹா சூப்பர் அப்படின்னு அது நேரில் சிரிச்சாண்ணா. சார் எப்படி அழுத்தப்பட்ட நிலக்கரி இறுகி வைரமாக மாறுதோ, அடக்கப்பட்ட சிரிப்பும் இறுகி நோயாக மாறும். உடனே வெளிப்படுத்தணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு வார்த்தை. எங்கள் அப்பா 87 வயசு வரைக்கும் ஆஸ்பத்திரியே போகாமல் வந்தால் என்ன தெரியுமா? படுத்தோடனே தூங்குவார், கொரட்டை ஓடுவார், கொரட்டை ஓடு தூங்குவார், வீடே எந்திரிச்சிருவோம். அது வேறு, அவர் தூங்குவார். ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தன் தூங்குவாங்க சார், 13 பேர் எந்திரிச்சு உட்காந்துருப்பாங்க. சில நேரம் அவன் குரட்டில் அவனுக்கே தூக்க வர, யாரு அப்படின்னு இருக்கான். ஓ நீதாயா? நான் தானா? என்னங்க என் குரல் எனக்கே கேட்குது. அப்படியெல்லாம் ஆச்சரியப்படுத்துகிறவளாக இருக்கான். அது மாதிரியெல்லாம் இல்லாமல் நீங்கள் இதான் சார் உங்களுக்கு சொல்கிறேன். மனசு விட்டு இத்தனை மேடை போடனால கணிச்சனால சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் குறைஞ்ச 110 வயசு பார்த்தீங்களா? அப்படி சிரிச்சிங்க. அதனால் இதே மகிழ்ச்சி, இதே ஆனந்தம் ஒவ்வொரு புத்தக திருவிழாவும் உங்களுக்கு கிடைக்கணும். ரொம்ப அறிஞர் பெருமக்கள் இந்த மேடையில் பேசுகிறாங்க, அத்தனையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அது எவ்வளோ உண்மைன்ற பார்த்துங்க. அவங்க ஏன் ஆஸ்பத்திரிக்கே போகலைன்னா அவரே சிரித்து மகிழ்ச்சியாக தான். டாக்டர் சொக்கலிங்கம் சொல்கிறார் பார்த்தீங்களா, நீங்கள் 95 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் எப்போதும் மகிழ்ச்சியாக நேர்மறை எண்ணங்களோடு சிரித்து கொண்டே இருங்கள். உங்கள் உறுதியாக 95 ஆண்டுகள் இதே நோய் வராது என்று நான் சொல்லலை, இதே நிபுணர் டாக்டர் சொக்கலிங்கம் சொல்கிறேன். நானும் இப்போ டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் வலது காது ஒரு வாரமாக கேட்கவே மாட்டேன் டாக்டர்னே, நெஞ்சு வலி சரியாயிரும். அவருக்கு காது கேட்கல சார். அப்புறம் மிஷின் எடுத்து மாட்டி விட்டேன். வலது காது கேட்க மாட்டேங்குது டாக்டர். வயசு என்ன? 43 அப்படின்னு. 43 வருஷமா நீ சொல்லி கேட்காத காது, திடீர்னு நான் சொல்லியாப்பா கேட்க போது, வாங்க சர்பத்து சாப்பிடுவோம் சொல்லி எனக்கு ஒரு சர்பத்து சொல்லி ஈஸியாக அனுப்பிவிட்டாரு. இது கிடையாது சார், இன்னொன்று சொல்லி முடிக்க போகிறேன். வந்தான் இந்த இடத்துல தட்டி, டாக்டர் கண்ணு மங்களா தெரியுது. உங்களுக்கு உண்மையிலே மங்களத்தையும் தெரியுது. நான் செக்யூரிட்டிப்பா. டாக்டருக்கு அந்த ரூம் அங்கே போய் பாருங்க. போனேன். டாக்டர் சொல்லுங்கள் என்ன செய்யுது? கண்ணு மங்க. அப்படியா, படுங்க. இந்த மருந்து ஊற்றுறேன், எரிச்சலாக இருக்கா? சரிங்க படுங்க, நல்லா ஊற்று. எப்படி இருக்கு? இல்லை இனிப்பாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. டாக்டர் கண்ணு தெரியாமல் வாயில் ஊற்றி விட்டுருக்காரு. எப்படி தேடி போயிருக்கான் பாருங்க. வாங்க அப்படின்ட்டு அந்த லாரியில் இருக்கிற அந்த நம்பர் பிளேட்டை படிக்க தெரியல டாக்டர். ஆப்ரேஷன் பண்ணி தான். ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு அந்த லாரியில் உள்ள நம்பர் பிளேட்டை பாருங்க, லாரியவே காணாமே டாக்டர் அப்படின்னா. செக் பண்ணி பார்க்குறாரு, மிஸ்டேக் நடந்து போச்சு. அவன் வலது கண்ணை சொன்னா இவர் இடது கண்ணை படிப்பிட்டார். பயப்புறாரு, என்ன செய்ய போகிறானோன்னு போய் பயந்து, தம்பி முருகேசன் சார் ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு சொல்லுங்கள் சார், எதுவும் பிரச்சனை பண்ண வேணா, நான் ஸ்டேட்டை நான் கொடுத்துட்றேன், சொல்லுங்கள் சார். நீங்கள் வலது கண்ணை சொன்னீங்க, நான் இடது கண்ணை பண்ணிட்டேன். ஆட விடுங்க சார், இது ஒரு பெரிய குப்பீர் ஆயிடுச்சு இவருக்கு. என்ன கண்ணவே மாற்றி பண்ணிட்டான், அசால்ட்டை விடுங்க. ஏன் தம்பி உன் கூறுவார் தெரிஞ்சா நான் ஆரம்பத்தில் கண்ணை மாற்றி சொன்னேன் அப்படின்னா. ஏன்னா இவன் இப்படி பண்ணுவான்ட்டு அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. இவன் ஆள் சரியில்லாமல் இருக்காரு, நம்ம தொடக்கத்தில் மாற்றிடுவோம். இல்லாட்டி என்ன ஆகும் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பிரமாதம். என்கிட்ட 7,30,000 ஜோக்கு இருக்குது, அத்தனை சொன்னால்
நீங்கள் வாட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பீங்க. முத்துக்குமரன் நினைப்பார், ஏன்னா நானும் பேசியிருப்பேனே அப்படின்னு. இருந்தாலும் எல்லாமே தேன் மாதிரி அளவாக இருக்கணும். கொஞ்சம் நகைச்சியோடு நாங்கள் போனால் தான் அடுத்த வருஷம் எங்களை கூப்பிடுவீங்க. எல்லா நகைச்சியும் சொல்லிட்டேன்னா எல்லாம் முடிஞ்சு அப்புறம் எதுக்கு நினைப்பீங்க. அதனால் வேணும் பேச்சுக்கலை, அருமையான கலை. அது எனக்கு ஒரு எளிய கிராமத்தில் பிறந்து படிப்பறிவில்லாத அம்மா அவங்க என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா, அம்மா வந்து எனக்கு உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இந்த தமிழ் தாய் தான் எனக்கு உலகம் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்டுக்கும் அழைத்துட்டு போனது. அதற்கு காரணம் புத்தக வாசிப்பு. ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்று அப்படி கடலைப்பருப்பு வாங்கி குறித்தா கூட அந்த கடலை குறிக்கிறோட அதில் நான் பேப்பரில் எழுத்த குறிப்பேன். அதில் எங்கேயா நகைச்சுத்தூண் இருக்கான்னு தேடுவேன். அந்த ஒரு சின்ன விஷயம் என்னை இவ்வளோ வருஷம் மாற்றினதுக்கு காரணம் புத்தகம் என்பதை என் வாக்கு மூலமாக சொல்லி உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். எப்போதும் அன்போடு இருங்கள்.